மதுரையிலே ஒவ்வொரு ஆண்டும் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் திருவிழா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். ஆனால் இந்த திருக்கல்யாணத்தின் பின்னால் இருக்கும் உண்மை கதை என்ன தெரியுமா? ஒரு பெண் அரசியாகப் பிறந்து ஒரு வீர ராணியாக வளர்ந்து இறுதியில் சிவபெருமனையை திருமணம் செய்த அதிசய வரலாறு இது. இப்போது அந்த அதிசயமான கதையை முழுமையாக பார்ப்போம். பாண்டிய மன்னன் மலையத்வாஜ பாண்டியனுக்கும் ராணி காஞ்சனமாலைக்கும் குழந்தை இல்லை. அதனால் அவர்கள் பெரிய யாகம் நடத்தினர். அந்த யாகக் குண்டத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை தோன்றினாள். ஆனால் அந்த குழந்தைக்கு 3 மார்புகள் இருந்தது. அப்போது அசரீரி ஓசை ஒன்று கேட்டது. இந்த பெண் தனது கணவரை காணும்போது 3வது மார்பு மறைந்துவிடும். அந்த குழந்தைக்கு தடாதகை என்று பெயர் வைத்தனர். தடாதகை வளர வளர அவள் ஒரு சாதாரண பெண் அல்ல என்பது அனைவருக்கும் தெளிவாயிற்று. அவள் யுத்தக் கலைகளில் வல்லவளாக மாறினாள். அவள் ராஜ்யத்தை ஆட்சி செய்தாள். பல நாடுகளை வென்றாள். ஒரு நாள் அவள் கையில் வாள் எடுத்துக்கொண்டு கைலாசம் வரை போர் செய்ய சென்றாள். கைலாசத்தில் அவள் சிவபெருமனை சந்தித்தாள். அந்த நொடி அவளுடைய 3வது மார்பு மறைந்துவிட்டது. அவள் உடனே புரிந்து கொண்டாள், இவரே தனது கணவர். அந்த வீர ராணி ஒரு நாணம் கொண்ட பெண்மணியாக மாறினாள். பின்னர் மதுரையில் மிக பிரம்மாண்டமாக திருமணம் நடத்தப்பட்டது. தேவர்கள் அனைவரும் வந்தனர், இந்திரன் முதல் பிரம்மா வரை. இந்த திருமணம் ஒரு சாதாரண திருமணம் அல்ல. இது சக்தியும் சிவமும் ஒன்றாகும் தருணம். மதுரை முழுவதும் கொண்டாட்டம். இதுதான் இன்றும் மீனாட்சி திருக்கல்யாணம் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. இந்த கதை ஒரு வரலாறு மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக உண்மையும் ஆகும். மீனாட்சி அம்மன் சக்தியின் வடிவம், சிவபெருமான் சிவத்தின் வடிவம், இரண்டும் சேரும்போதுதான் பூரண வாழ்வு கிடைக்கும். நம்முள் இருக்கும் ஆண் பெண் சக்திகளின் சமநிலை. இதுவே இந்த திருக்கல்யாணத்தின் உண்மை அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.